ஜெயம் ரவி ஒரு வெற்றி கதாநாயகன். எந்த ஒரு கேரக்டரையும் தன்னுடைய ஷோல்டரில் தாங்கி போகக்கூடிய அளவுக்கு வலிமையும் ரசிகர் பின்புலமும் கொண்டவர். கதை, இயக்கம், கேமரா, மியூசிக் எல்லாம் இருந்தது. சந்தோஷம். அது எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சது. நாங்களும் இருந்தோம், நடித்தோம். இதை லெட்ஸே இது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர்னு வச்சுட்டாங்கக்கா. எக்ஸ்டர்னலாக என்ன இந்த படத்தில் ஒர்க் ஆச்சுது? அடங்க மறு பேசிய அரசியல், செக்ஷுவல் கிரைம், செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இன்னைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு ஹீரோ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் இந்த ஒரு இஷ்யூவை இதுக்குள்ளே கொண்டு வந்து வெறும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்ரோச்சை பண்ணதுக்கு கார்த்தி, ஐ அப்ரிஷியேட் கார்த்தி. ஒரு யூஸ்வலான ஃபிலிமாக நம்ம பத்திரிகை நண்பர்கள் இதை ட்ரீட் பண்ணலங்கிறது தான் எனக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நன்றி. ஒரு அருமையான பெரிய விஷயம். எனக்கு குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக நம்மளுடைய பிஆர்ஓ சுரேஷ்ட நான் எல்லா ரிவ்யூஸும் கேட்டிருந்தேன். அவர் கொஞ்சம் அனுப்புறதுக்கு லேட்டாக அதனால் எல்லாத்தையும் படிக்க முடியல. பட் சில ரிவ்யூஸ்லாம் வந்து இட் வாஸ் ஸோ நைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ணவர்னாக்கா வேர்ட் ஆஃப் மவுத். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 பெரிய படங்கள் கூடவே ரிலீஸ் ஆகுது. எந்த படத்தை பார்க்குறது, எந்த படத்தை விடுறதுன்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த டைமில் இந்த படம் பார்த்துட்டு வெளியே போன ஒவ்வொரு மக்களும் இந்த படத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இது ஜெயம் ரவி நடிச்சதில் மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் சமாச்சாரத்தில் மட்டும் இல்லை, இது பேசின சமாச்சாரம் நமக்கு இன்றைக்கி தேவை. பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம பிள்ளைகளை ஒழிச்சிட்டு இருக்காங்கண்ணே, அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கார்த்திக் அதை ரொம்ப மிகப்பெரிய லெவலில் 2-3 பத்திரிகைகள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி. வாழ்க்கையில் என்னவாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சூப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எப்போதுமே சூப்பராக எப்படி இருப்போம் அப்படின்னா, சினிமா ஒரு அழகான தொழில். அந்த தொழிலை யார் நேசிக்கிறாங்களோ வாழ்க்கை சூப்பராக இருப்பாங்க. நீ எந்த தொழிலை நேசிக்கிறாயோ அது உன்னை கைவிடாது. அது லவ் பண்ண ஆரம்பிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோக்குள்ள உண்மையாக லவ் பண்ணுறியோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் நிற்கும். அதுதான் வாழ்க்கை நேசம் உள்ளே ஏறி உட்காந்துக்கும். இதை தவிர வேறு தெரியாதா, உன்னை கைவிடவே விடாது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கார்த்தி தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையே ஏன் அப்படின்னா, அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தம்பியாக்கிட்ட வந்து உண்மையாக சிறப்பாக இருக்கும். தவறான விஷயம் இருக்காது. ரொம்ப அழகாக பேசுவாங்க. நான் ஒரு வாட்டி கேட்க சொல்ல, தம்பியா ஒருவேளை சும்மா டிஸ்கஷன் பேசியிருந்தோம், படம் தோத்தல என்ன பண்ணேன், படம் தோத்தால் பரவாயில்ல, நான் அடுத்த படத்தை ஆரம்பிச்சுப்பேன் அப்படின்னா. இதுவே பெரிய விஷயம். அந்த எனர்ஜி அதை கார்த்தி தம்பிக்கிட்ட நான் பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக. அதே மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போக சொல்ல டீம் மொத்த மக்களையும் பார்த்தேன். கார்த்தி அண்ணா வந்து என்னை பிக் பெல்ட் கார்த்தி அண்ணா தான் முதல்ல இன்ட்ரோ பண்ணாங்க. நான் போய் ஆஃபீஸ் போக சொல்ல முதல்ல உள்ள சொல்ல ஜாக் தம்பியா மதன் தம்பியா எல்லாம் ஒன்றா வர சொல்லவே அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் இந்த படத்தோட பெரிய வெற்றிங்க ஐயா. எல்லாரோட உணர்வு அப்படி அழகாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லோரும் எந்த வேலையும் செய்வாங்க. நீங்கள் எப்படி மேலே கீழே குடிச்சிரு காற்று சொன்னால் கீழே குடிச்சிருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. நல்ல ஆசான் கிடச்சில வாழ்க்கை சிறப்பாக இருப்போம். எனக்கு நல்ல ஆசான் கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியை வந்து நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, ஆசானாக பார்க்குறாங்க. அதனால் கார்த்தியை பற்றி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது ஜெயம் ரவி தம்பியா, பழகத்துக்கு இனிமையான ஒரு தம்பி. உண்மையிலே தம்பியாவை பற்றி நிறைய சொல்லலாம். உண்மை எது பேசினா உண்மை இருக்கும், அழகாக இருக்கும். தன்னை தானாகவே காட்டுறது பெரிய விஷயம். நம்ம நிறைய பேர் மறைச்சிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு ஒரு மாஸ்க் மாட்டிகிட்டே இருக்கும். எனக்கு பிடிச்சமான மாஸ்க் வந்தால் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. பிடிக்காத மக்கள் வந்து உடனே ஒரு மாஸ்க் மாட்டிட்டோம். அப்புறம் அந்த ரியாலிட்டி செத்து போச்சு. அது கார்த்திகை நம்ம ஜெயம் ரவி தம்பியாக வந்து கிடையாது. ரொம்ப அழகாக இப்போ எங்கே வேணால் பேசலாம், நீங்கள் எப்போ வேணால் பேசலாம். நீங்கள் எப்போ பேசினாலும் அதே முகம் தான் இருக்கும், அதே விஷயம் தான் இருக்கும், அதே சிரிப்பு இருக்கும். போலியான ஒரு சிரிப்பு இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு போலியான சிரிப்பு வச்சுருப்போம். வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த முகமே காட்டி கொடுத்துரும். ரியாலிட்டி ஒரு பிம்பம், உண்மையான பிம்பம் உள்ள சொல்லவே ஆட்டோமேட்டிக் ரியாலிட்டி வந்துடும். அதுக்கு ஜெயம் ரவி தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையே வாழ்க்கையில் பெரிய விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. மேன்மக்கள் தான் அப்படி சொல்கிறதுக்கான விஷயம் தான் தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பியா, just wanted to thank the press. I read some really honest and nice reviews. I mean, thank you for encouraging the film and an honest effort by the entire team. Such an honest team, and I think it reflects in the film. It reflects in the script, it reflects in the characters.
So very, very happy to have been a part of such a beautiful movie, and I'm so glad that you guys liked it, and then also the audience. I read some amazing reviews by the audience on Twitter. We keep seeing, we keep noticing, and it's been so positive. I think in all my movies, this is the most positive feedback I have received for a movie. So very, very happy, and that's it. Congratulations to the team, and I hope we keep giving you better movies and content-oriented movies. And yeah, that's it. Thank you so much. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து பத்திரிக்கை அவர்கள் தான். அதனால் வந்துட்டு உங்களுக்கு தான் நான் வந்து முதல் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த டீம் முதல் படத்துலேயே என்னை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி வந்து கார்த்திக் வந்துட்டு இப்போது அப்படியே இருக்கார், ஒன்றுமே மாறலை இன்னும். ஆஃபீஸ் போனால் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கார். இப்போது ஏன் கார்த்தி இப்போ வந்துட்டு வரீங்க, உங்களுக்கு அடுத்த படத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகணுமே, அந்த வேலைங்க இன்னும் பார்க்கலையான்னா, இல்லை மேடம் படம் வந்துட்டு ஓடிட்டுருக்குல்ல, இது முடிக்கிட்டோன்றாரு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு இன்வால்வ் ஆகி படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு அவர் அந்தளவுக்கு வந்துட்டு சின்சியராக இருக்கார். ஆல் தி பெஸ்ட் கார்த்தி ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட். அண்ட் மற்றபடி எல்லாருமே இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 45 பேர் வந்துட்டு நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அந்தளவுக்கு வரவேற்பு. அது ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்து வந்துட்டு என்ன கொடுக்கணுன்னு ஒரு பயம் கூட வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும். ஒரு புதுசாக ஒன்று கார்த்தி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட ஒரு 10 மடங்கு ரொம்ப நல்லா ஒரு வெற்றிகரமான படம் வரும் அது. ஆனால் எல்லாமே இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அது வந்து நாங்கள் அறிவிப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் இதில் நடிச்சிருக்கிற நடிகைகளுக்கும் டீமுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. முதல்ல என் ஃபேமிலி, என்னோடய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்காங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது நான் முதல் படத்துலேருந்து சொல்கிற விஷயந்தான். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தனி ஒருவன் சக்ஸஸ் மீட்டில் வந்து எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் மரியாதை வந்து அது மாறினது வந்து தனி ஒருவன் மாதிரி ஒரு சின்சியராக ஒரு படம் எடுத்திருக்கோம். அதை எல்லோரும் போய் பாருங்கன்னு எழுதுனீங்க. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அடங்குமறுக்கு உங்களுடைய விமர்சனங்கள் அந்த மரியாதையை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே. அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். உங்களை தேங்க் பண்ணணும் மனசார அப்படிங்கிறதுக்கு தான். அண்டு ப்ரெஸ்ஸும் சரி, ஒரு கலைஞனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் முதல்ல ஒரு ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு அடுத்தது என்னுடைய தேங்க்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கதை வந்து இது கதையாக பார்த்தாலே ஓடாத ஒரு படம். இது கதையே கிடையாது, இதில் ஒரு எமோஷன் தான் இந்த அதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்லுவேன், புதுசாக என்ன கதைன்னு யோசித்து அதே தான் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம்லாம் அந்த எபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு மேலெலாம் யோசிக்க முடியாது. எப்படி கொடுப்போம் அப்படின்றது தான் ஒரு ப்ரெசன்டேஷன்றது தான் மேட்டர்ஸு. அந்த ப்ரெசன்டேஷனை வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தார் கார்த்திக். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து அழகாக வந்து அது உருமாறணும். அது வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஒரு எவால்வ் ஆகணும் சார். அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அந்த எவால்வ் ஆகிறது தான், அந்த அழகான ஒரு எவல்யூஷன் தான் ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். ஸோ கதை என்னதான் இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மிக அவசியம். அது வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து கிடச்சிருக்கு அது மூலமாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழு கிரெடிட் வந்து கார்த்திக்கு தான் கொடுப்பேன், டைரக்டர் கார்த்திக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உங்களுடைய ஐடியா. டீம் ஒர்க் தான் சினிமா. அது வந்து நான் கார்த்திக்னு சொன்னதை யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா கார்த்திக் ஜெயிச்சிட்டார்னா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.
அதான் உண்மை. அதான் சொல்லுவேன், ஆர்த்திக்கு வந்து சொல்லுவேன், ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு படத்தில் தான் படம் டைட்டில் அடங்குமாறு, ஆனால் இந்த ஒரு படத்தில் தான் எனக்கு அடங்கினதே ஆர்த்தி. ஏன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன் நான். வீட்டில் எந்த பிரச்சனை, நாளைக்கு அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன், உடனே அவங்க கூட அம்மா நாளைக்கு ஏதோ கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்காம்மா, ஒரு சின்ன சண்டை போட்டுக்கலாமா, எல்லாம் கேட்பேன். இல்லைம்மா எல்லாமே ஆர்டிஸ்ட்மா, ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ ஆர்டிஸ்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே சரி ஓகே ஐ எம் சாரி அப்படிலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அடங்கிட்டாங்க லைட்டாக. இப்போ வேறு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் வேறு ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் டெரரில் இருக்கிறேன். ஸோ பட் இந்த டீம் அவருடைய அழகே அதுதான். என்ன தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆளுங்க எங்கள் டீம். அது வந்து ரொம்ப அழகான விஷயம். எப்போவுமே எனர்ஜியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த டீமில் சேர்ந்துருக்கோம். அந்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எனர்ஜி. அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ எப்போவுமே பாதிக்காது. பர்டிகுலராக கார்த்திக், கேப்டன் ஆஃப் த ஷிப், கதை சொல்லும் போது இப்படி வரும் சீஃப், ஒரு 4 பேர் சீஃப், அவங்க அப்பாங்கெல்லாம் கெட்டவங்க சீஃப், அவங்க கொண்டுடுவாங்க சீஃப், அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க சீஃப், எப்படி கதை எப்படி கதை நல்லா இருக்கு கார்த்தி, நான் நிறைய தடவை கேட்ட கதை தான் இது. நீ என்ன பண்ணியிருக்க கார்த்தி? இதான் பண்ணியிருக்கேன் சீஃப், இதான் எனக்கு புரியுது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஆச்சு இப்போ கேளுங்கன்னு சொல்லி அதில் வர ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ எனக்கு பயங்கரமாக அது வந்து கிளிக் ஆச்சு, இது நல்லா இருக்குன்னு. ஸோ நான் வந்து இந்த படத்தில் கதையை நம்பினதோட கார்த்திக் நம்பினேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜாலியாக பேச முடிவு பண்ணிட்டோம், யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. ஆதிபகவன் படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து இருந்தார். அதுவும் கடைசி ஷெட்யூலில் அசோசியேட் டைரக்டராக வந்தார் கார்த்திக். அப்போ தான் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஆதிபகவன் படம் வந்து ஒரு 3 பொங்கல், 3 தீபாவளி, 3 நியூ இயர்லாம் பார்த்து முடிச்சு டயர்டாக போயிட்டுருக்கு. ஷூட்டிங் எப்போ முடியும்னு தெரியல, அப்படி போயிட்டுருக்குது. அப்போ கார்த்திக் வந்தேன். அப்போ நான் நினச்சேன், வந்துட்டாரியா இவர் அசோசியேட் டைரக்டர், இவர் வந்து முடிச்சு வச்சுருவார் படத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தா இவன் வந்து ஒரு 1.5 மாதத்தில் படம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என்னைக்காவது நம்ம ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு நினச்சேன். அது இப்போ வந்து நிறைவேறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட் எல்லாரையும் ஜாலியாக பேசி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மயக்கிடுவார் அவர். அதான் அந்த பிளாக் மேஜிக்கா நித்யா, அது அந்த மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிவிடுவார். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வரம் தான். இந்த டீம் அப்படியே ஒர்க் பண்ணணும் இன்னொரு தடவை அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கார்த்திக் சார் வந்து ரெடியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். எல்லாருமே எனக்கு அதான் ஆசை. எல்லோரும் நான் வந்து ரிக்வெஸ்ட்டே பண்ணுறேன், இந்த நல்ல டைரக்டர் இது ஒரு கூட எல்லா நல்ல ஹீரோஸும் ஒர்க் பண்ணணும், நீங்களும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். அப்படியே நம்ம மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப விருப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், எனக்கு கார்த்திக் கிட்ட என்ன பிடிக்குன்றதை விட கார்த்திகை ரொம்ப பிடிக்குன்றது தான் நான் இன்றைக்கும் சொல்லுவேன். அண்ட் நிறையா மேடைகளில் வந்து நம்ம சொல்லுவோம், படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னு. அது எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா நடந்திருக்கு. நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு சக்ஸஸ் மீட் வச்சு பேசணும் அப்படின்னு. அண்டு இது வந்து நிச்சயமாக வந்து உங்கள் எல்லோரையும் தேங்க் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான். நல்ல சினிமாவும் நல்ல கண்டென்ட்டும் இருந்தால் நாங்கள் ஆதரிக்க ரெடின்னு நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அண்டு ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லா படமும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போவீங்க, ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் என்னை கட்டி பிடிச்சிங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. அப்போ என்னடா கை கொடுப்பாங்க சிரிப்பாங்க, உங்களுடைய எமோஷன் எனக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு இந்த படத்தில். அவங்க ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வந்த ப்ரெஷ் ஷோ பார்த்து டைட்டாக கட்டி பிடிச்சாங்க. இது நல்லா இருக்கே, ஒரு ஃபேமிலி ஹக் மாதிரி இன்றைக்கி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரெஸ்ஸும் நம்மளும் இணைஞ்சிட்டோம்ப்பா அப்படின்றது. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒரு அழகான ஒரு பண்புக்கு ரொம்ப நன்றி. என்னை ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் மாதிரி எடுத்துக்கிட்ட அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. இந்த ஒரு அழகான வருஷம் எனக்கு இது. இந்த ஒரு தருணத்தில் டிக் 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 பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 2 மிகப்பெரிய ஹிட் எனக்கு. ஒரு 2015 இயர் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இயர் எனக்கு கொடுத்த எங்களுடைய மதர் ஆண்டிக்கும் கார்த்திக்கும் அண்டு எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 நன்றி.